சாலை ஓரம்தான் பேரணி செல்ல வேண்டும் என்ற வழிமுறையெல்லாம் இது ஒரு ஜனநாயக இடைவெளி, டெமோக்ராட்டிக் டெபிசிட்டை காட்டுகிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி. ரோட் ஷோ சம்பந்தமாக என்ன சார்? ரோட் ஷோ முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். அது ஒன்றும் தேவையில்லை. அதனால்தான் பல பிரச்சனைகள் வருகிறது. ரோட் ஷோவை தவிர பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் இவை நடத்துவதற்கான அனுமதியை தாராளமாக அரசு வழங்க வேண்டும். காவல்துறைக்கு உரிய வழிகாட்டுதலை அது தொடர்பாக வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி. அரசு தரப்புல பொதுக்கூட்டங்கள் பரப்புரை தாண்டி ரோட் ஷோவும் டிஸ்கஸ் பண்றாங்க. ரோட் ஷோ தொடர்பான விவாதங்களும் நடைபெற்றது. அதில் பல கட்சியினர் ரோட் ஷோவை முற்றிலுமாக தடை செய்து விடுங்கள் என்ற ஒரு ஆலோசனையை தான் தந்திருக்கிறார். கவர்மெண்ட் எஸ்ஓபி சொன்னாங்களே சார், வைப்பு தொகை செலுத்தணும்னு சொன்னாங்க, அதை பற்றி பேசியிருக்கீங்க. அதே மாதிரி ரோட் ஷோ பற்றியும் பேசியிருக்காங்க கவர்மெண்டோட இது. நிச்சயமா பேசியிருக்கேன். என்ன சார் சொல்லியிருக்காங்க ரோட் ஷோ? நான் தான் சொல்றேனே, ரோட் ஷோ எல்லாவற்றையும் நெறிப்படுத்துவதற்கான வழிமுறையில் ரோட் ஷோவையும் அதில் சேர்த்திருக்காங்க. நானும் பல கட்சி தலைவர்களும் ரோட் ஷோவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி. நன்றி.